Hello everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம குவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்த போமோட குவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த தாட் ஃபாக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் போமோட குவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை எழுதினவர் டெட் ஹியூஸ். இதனுடைய டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் போன வீடியோவில் போட்டிருந்தேன். அது இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த குவிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். What time of day is described in the opening of the poem? It is midnight. So starting லைன்லேயே சொல்லிடுவார். அவர் மிட்நைட்டில் உட்காந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்ருக்க மாதிரி ஃபாரஸ்ட்டில் மிட்நைட்டில் உட்காந்து பார்த்துட்ருக்க மாதிரியும் அங்கே ஒரு ஃபாக்ஸ் வர மாதிரியும் தான் பிக்சரைஸ் பண்ணி இருந்திருப்பார். What is the speaker doing in the poem? He is writing a poem. What does the fox symbolize in the poem? An idea or inspiration. ஸோ இங்கே ஃபாக்ஸ் எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாருன்னா தாட்ஸ்க்கு தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாரு. எப்படி ஒரு போயட்டோட மைண்டில் தாட்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபாக்ஸ் எப்படி வருது அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணி சொல்லியிருந்திருப்பாரு. ஹவு டஸ் த ஃபாக்ஸ் ஃபர்ஸ்ட் அப்பியர் இன் த போம்? as a faint presence. ஸோ ஃபஸ்ட் எடுத்தது என்ன சொல்லுவார்னா, எங்களை தாண்டி நான் மட்டும்தான் இந்த மிட் நைட்டில் உட்காந்துட்ருக்கேன், என்னை தாண்டி கிளாக் இருக்குது, அதை தாண்டி யாரோ ஒருத்தவங்க அலைவாக வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இட் இஸ் as a faint presence. What sense does the speaker emphasize when describing the fox movement? ஸோ எந்த இதை எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்னா, சென்ஸை எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்னா இட் இஸ் சைட். ஸோ நம்ம விஷுவல் இமேஜரி மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். அந்த ஃபாக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலே ஒரு கோல்டு நோஸ் ஆகட்டும், அந்த ஐயோட மூமெண்ட் ஆகட்டும், நம்ம அதை பார்க்குற மாதிரியே விஷுவல் இமேஜரி நம்மளால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். வாட் டஸ் த ஃபாரஸ்ட் இன் த போம் ரெப்ரசன்ட்? த மைண்ட்ஸ் இமேஜினேஷன். Why does the speaker describe the moment as midnight? ஸோ மிட்நைட்டில் தான் அமைதியாக இருக்கும், தனிமை இருக்கும் அப்படின்றதுனால மிட்நைட் சொல்லியிருப்பாரு. டு சஜஸ்ட் சாலிட்யூட் அண்ட் ஸ்டில்னஸ். வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த லைன் சம்திங் இஸ் அலைவ்? த ஐடியா ஃபார்மிங் இன் த மைண்ட். வாட் டஸ் த ஃப்ரேஸ் ஹாட் ஸ்டிங்க் ஆஃப் ஃபாக்ஸ் சஜஸ்ட்? the vividness and reality of inspiration. ஸோ ஃபைனல் ஸ்டான்ஸால் தான் இந்த லைன் இருந்திருக்கும். ஸோ ஹாட் ஸ்டிங்க் ஆஃப் ஃபாக்ஸ், ஸோ ஃபைனலாக முடிக்கிறப்ப அந்த ஒரு ஸ்மெல்லோட அந்த ஃபாக்ஸ் வருது, வெளியில் ஃபுல்லாக வெளியில் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இட் இஸ் ஃபைனலி அவரோட அந்த இன்ஸ்பிரேஷன் மூலயமா அந்த ஐடியா தாட்லாம் அவர் போயமாக ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்றத தான் மீன் பண்ணுது. How does the poem relate to the process of writing poetry? It allegorizes inspiration and composition. What kind of rhyme scheme is present in the poem? ஸோ இந்த போமில் rhyme scheme கிடையாது, it is free verse. பட் இது குவாட்ரைன்ஸில் எழுதியிருப்பாங்க. ஸோ இதில் எத்தனை குவாட்ரைன்ஸ் இருக்குது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். Which line marks the transition from imagination to ரியலைசேஷன்? ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் ஸ்டார்டிங்கில் ப்ரெசன்ஸில் இருக்கிற மாதிரி ப்ரெசண்ட்டில் இருக்கிற மாதிரி எழுதியிருப்பார். அண்ட் அதுக்கப்புறமா அவரோட இது ஃபாக்ஸை பற்றியும் ஒரு ஃபாரஸ்ட்டை பற்றியும் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும். அண்ட் லாஸ்ட் ஸ்டான்ஸால் லாஸ்ட் 2 லைன்ஸில் தான் திருப்பி அவர் ரியலைசேஷனுக்கு வந்தது அண்ட் பேஜஸ் பிரிண்டட் அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பார். ஸோ the answer is the pages printed. Which poetic device is used in a fox nose touches twig and leaf? It is imagery, especially visual imagery. What kind of tone is maintained throughout the poem? It is quiet and contemplative. What does the phrase "now verily a dark eye" signify? The focus and awareness of inspiration. How does Hughes blur the line between physical and mental realms? ஸோ பை டிஸ்கிரைபிங் தாட்ஸ் வித் சென்சரி டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே அவர் சொன்னது எல்லாமே ஒரு பொயட்டோட தாட்ஸை பற்றி தான். பட் அதை எது கூட கம்பேர் பண்ணியிருப்பாருன்னா ஒரு ஃபாக்ஸ் கூடயும் அதனுடைய பாடி பார்ட்ஸ், ஃபஸ்ட்டு நோஸ் அது எப்படி மூவ் பண்ணுது, ஐஸ் எப்படி மூவ் பண்ணுது, அண்ட் அதுக்கு ஸ்மெல் வர்றது, அதனுடைய ஃபுட் பிரிண்ட்ஸு, இது எல்லாத்தையுமே வச்சு போயட்டோட க்ரியேட்டிவிட்டியை மெட்டஃபாரிக்கலாக சொல்லியிருப்பார். ஸோ இட் இஸ் பை டிஸ்கிரைபிங் thoughts with sensory details.
Why might Hughes have chosen a fox to symbolize the creative process? Foxes are elusive, silent and clever, like inspiration. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு இதுவும் அர்த்தமும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபாக்ஸ் வந்து ரொம்ப கிளவரான அனிமல் இருக்குது இல்லைங்களா, அது ஒன்று. ப்ளஸ் இன்னொன்று வந்து என்னென்னா, அவர் ஆல்ரெடி வந்து ஒரு எஸ்ஏ மாதிரி எழுதியிருப்பார் ப்ரோஸ் டைப்பில். அதில் வந்து அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் வந்த மாதிரியும் அதில் அந்த ஃபாக்ஸ் வந்த மாதிரியும் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இவரோட மோஸ்ட் ஆஃப் த ரைட்டிங்ஸில் வந்து அனிமல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதனால இவரை வந்து அனிமல் போயட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். How does the form of the poem reflect its theme? The steady build of free verse mirrors the gradual arrival of inspiration. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நோட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜை போட்டுட்டு இந்த போம்க்கு ஒரு பேஜுன்னு போட்டு அதனுடைய டீட்டெயில்ஸ் எழுதிக்கோங்க ஒரு பேஜில். அப்புறம் சம்மரி மாதிரி எழுதிக்கோங்க. நீங்கள் மைண்ட் மேப் மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பேஜில் வந்து நீங்கள் என்னென்ன குவிஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ அதில் இருக்க இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணிகிட்டே வாங்க. வாட் ரோல் டஸ் சைலன்ஸ் பிளே இன் த போம்? இட் கிரியேட்ஸ் த ஸ்பேஸ் நீடட் ஃபார் கிரியேட்டிவிட்டி. ஸோ அந்த சைலன்ஸ் வந்து எந்த டைமில் இருக்குன்னா இட் இஸ் மிட் நைட். ஹவு இஸ் த இமேஜ் ஆஃப் பிரிண்ட்ஸ் இன் த ஸ்னோ சிம்பலிக் of creative marks left by inspiration? ஸோ prints in the snow அப்படின்னா அந்த அங்கே வந்து ஃபாக்ஸோட ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அண்ட் இது எப்படி இருக்குன்னா ஆஃப் கிரியேட்டிவ் மார்க்ஸ் லெஃப்ட் பை இன்ஸ்பிரேஷன். அந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து நம்ம போயட்டுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தோணும் இல்லைங்களா, அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காரு. Why is the poem titled The Thought Fox? ஸோ இங்கே வந்து தாட் அப்படின்றத தான் வந்து ஃபாக்ஸுன்ற மெட்டஃபரை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் போயமில் சொல்லியிருப்பாரு. ஸோ டு merge thought and fox as one metaphor. How does the final line shift the poem's focus to the result of imagination, the written word? ஸோ ஃபைனல் லைன் வந்து the page is printed, அதுதான் வந்து ஃபைனல் லைன். ஸோ இது கூட உங்களுக்கு கேட்கலாம், வாட் இஸ் த ஃபைனல் லைன் ஆஃப் த போம்னு கேட்கலாம். இல்லை இந்த லைனை கொடுத்து in which poem this லைன் will occur அப்படின்ற மாதிரி கொடுத்து கூட கேட்கலாம். ஸோ இது என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நேரம் இமேஜினேஷன்லேருந்து லாஸ்ட் லைனில் வந்து ரியாலிட்டிக்கு வராரு அப்படின்றத வந்து குறிக்குது. டு த ரிசல்ட் ஆஃப் இமேஜினேஷன் த ரிட்டன் வேர்ட். What is the effect of enjambment in the poem? It reflects the continuous flowing nature of thought. Enjambmentன்றது வந்து ஒரு poetic device. அதனுடைய மீனிங் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அந்த poetic devices வந்து எந்தெந்த லைன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. Which image best represents the arrival of inspiration? Fox entering the dark hole of the head. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்லுவோன்னா, ஃபாக்ஸ் வந்து டார்க் ஹோல் ஆஃப் த ஹெட்டுக்கு அந்த தலைக்கு வந்துருச்சு, அந்த தாட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டதுக்கப்புறம் தான் அது வந்து பேஜஸ் பிரிண்டட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குவாங்க. ஸோ இது என்ன ஷோ பண்ணுதுன்னா, அந்த ஐடியா வந்து மைண்டுக்கு வந்து அது அப்படியே வந்து க்ரியேட் ஆகுது, போயமாக க்ரியேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. How is the fox described at the moment of full presence? Bold, vivid and real. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.